அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 2 ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஒன் டே கம்ப்ளீட் ஆக போகுது. நேற்று இந்நேரம் வந்து தமிழ்நாடே பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ரிசல்ட்டாக குரூப் 2 ரிசல்ட் இருந்துச்சு. அந்த குரூப் 2 ரிசல்ட் அவ்வளோ பரபரப்பாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது நேற்று எக்ஸாம் நடந்து இன்றைக்கி ரிசல்ட் விட்டுறல, எல்லாரும் அது கேஷுவலாக எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட 2 ஆண்டு கால பயணம். தமிழகத்தில் லட்சக்கணக்கான போட்டித் தேர்வர்கள் ரொம்ப ஆவலாக அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கு இந்த தேர்வின் முடிவுகள் ஒரு பெரிய உந்துசக்தியாக இருக்கும் அப்படின்னு நம்பி இருந்துகிட்டு இருந்த ஒரு தேர்வு முடிவு. அப்போ அந்த தேர்வு முடிவு நமக்கு ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப ஒரு சைடு தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேர்வில் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம். நான் ஸ்டார்டிங்லேயே அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள், அவ்வளோதான். வெற்றி பெற்றவர்களுக்கு அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துகள். எப்போவுமே நம்மளோட கன்சர்ன் யார் மேலே இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸாமில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டவர்கள். இது ஏதாவது ஒரு காரணத்தால் இருக்கலாம், நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால் ஏதாவது ஒரு காரணத்தால் வெற்றி வாய்ப்பை தவற விட்டவர்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது முழுக்க நான் உங்களில் யாருக்காக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்வில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டவர்களுக்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த ரிசல்ட் விட்டதில் டிஎன்பிஎஸ்சி அவ்வளோ அவசரமாக நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டாங்கன்னு சர்ப்ரைஸ்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணின இந்த ரிசல்ட்டில் உறுதியாக வேலைக்கு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சது யார் அப்படின்னா, அந்த 483 பேர் குரூப் 2 ஓட்டியில் ரிசல்ட் வந்திருக்கிற அந்த 483 பேர் 100% அவங்க வேலைக்கு போவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, மொத்தம் 161 போஸ்ட் தான் இன்டர்வியூ போஸ்ட். அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் 1:3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் எடுத்திருக்கிறதால அது 161க்கு 3 மடங்கு 483 பேர் எடுத்திருக்காங்க. அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 161 பேர் இன்டர்வியூ போஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற மீதி இருக்கிற அந்த அரௌண்டு 300 பேர் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில், நான் ஓட்டி போஸ்ட்டில் டாப்பில் வர போகிறாங்க. கட்டாயம் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். அப்போ இதில் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாம், வேறு யாரெல்லாம் அப்போ மீதி இருக்கிற ரிசல்ட் கொடுத்துருக்கிற நான் ஓட்டி ரிசல்ட் வந்திருக்கிறவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு பெரிய குளறுபடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 1:25 அப்படிங்கிற ரேஷியோவில் நாங்கள் எடுத்துருக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த புல்லட்டினை ரிமூவ் பண்ணாங்க. எகைன் திரும்ப அந்த புல்லட்டினை வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஓட்டியில் ரிசல்ட் எடுத்த யாருக்கும் இது வரைக்கும் நமக்கு பிடிஎஃப் ரிசல்ட் கொடுக்கல. ஸோ எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு அசம்ஷனில் பேசிகிட்டு இருக்கிறோம். நேற்று சாயந்தரம் வரைக்கும் ஒரு 6000-7000 பேர் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினச்சோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 8000-10,000 வரைக்கும் போயிருக்குன்னு நினச்சோம். இப்போ 1:25 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ சொல்கிறாங்க. அப்படி போகிறப்போ ஒரு 13,000-14,000 பேருக்கு பக்கத்தில் வரும். ஸோ இது வந்து ஒரு அலிபாபாவின் மர்ம குகை மாதிரி ரொம்ப நீளமாக ரொம்ப பெரிய ப்ராசஸாக தெரியுது. அந்த ப்ராசஸில் என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது, எத்தனாயிரம் பேரை தான் எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக 6000 பேரை ஃபில்லப் பண்ணுறதுக்காக எதுக்கு இத்தனாயிரம் பேரை எதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், இப்படி அடுக்கடுக்காக 1000 கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் போட்டு நம்மளை அழுத்திட்டே இருக்குது. இப்போதைக்கு 483 பேருக்கு ஓட்டியில் ரிசல்ட் வந்தவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நான் ஓட்டியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கிற எல்லாருமே பாதி கிணறை தாண்டியாச்சு. அப்போ மீதி கிணறை ஃபைனல் ரிசல்ட் வந்தால் தான் நம்ம தாண்ட முடியுங்கிறது ஒரு நிலைமை. அப்போ இப்போ நான் ஓட்டியில் ரிசல்ட் வந்தவங்க இன்றைய நிலையில் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்காங்க. நிச்சயம் நாம் இன்னும் போட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் அவங்க இருக்கிறாங்க. குட். அது போக 55,000 பேர் மெயின்ஸ் தேர்வை எழுதி மீதி இருக்கிற ஒரு 40,000 பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி. அப்போ இந்த 40,000 பேரும் திறமை குறைந்தவர்கள், அறிவு குறைந்தவர்கள், அவங்களுக்கு தேவையான கேலிபர் இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை, அப்படிலாம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒரு பழைய தமிழ் சினிமா பாடலில் சொல்கிற மாதிரி, வெற்றி பெற்ற அனைவரும் புத்திசாலி இல்லை, புத்தி பெற்ற அனைவரும் வெற்றி பெறுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சினிமாவுக்கு பாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்து எப்போவுமே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. கிளியர், ரைட். அப்போ நமக்கு இந்த ரிசல்ட் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். என்னென்ன காரணங்கள் வேணாலும் இருக்கலாம். நல்லா எக்ஸாம் எழுதலை, நல்ல கண்டென்ட் கொடுக்கல, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, போதுமான அளவுக்கு நமக்கு ஸ்பேஸிங் இல்லை, போதுமான அளவுக்கு காலம் இல்லை, பேப்பரை 100% கம்ப்ளீட் பண்ண முடியல, அது மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த நிறைய விஷயங்கள் தாண்டியும் இப்போ இதில் எந்த விஷயத்தால் நம்ம ஃபெயில் ஆனோம், எதனால நமக்கு இந்த வெற்றி வாய்ப்பு விட்டு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. அதற்கான காரணங்கள் எல்லாமே நமக்கு பேப்பர் கைக்கு வரணும், மற்ற விஷயங்கள் எல்லாமே கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நம்ம முடிவு பண்ண முடியும்.
கிளியர், ரைட். அப்போ 1000 காரணங்கள் இருக்கலாம் அந்த இடத்துல. இதனால நான் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் 1000 காரணங்கள் இருக்கலாம். அதில் நாம் தெரிஞ்ச நமக்கு மனசுக்கு பட்ட சில காரணங்களை வச்சு இதனால எனக்கு போயிருக்கும், அதனால எனக்கு போயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம் எடுத்துக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக், ஒரு மைண்டு பிளாக் என்ன அப்படின்னா, சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப சுமாராக படிப்பான், என்னை விட ரொம்ப கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும், 100% அவன் என்னை விட நல்லா எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அவங்க இன்றைக்கி ஓட்டிலே ரிசல்ட் வந்திருக்கு, நான் ஓட்டியில் கூட இல்லை ஓட்டிலே வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அங்கொன்று இங்கொன்னா பரவலாக இந்த விஷயத்தை நம்மளால் கேட்க முடியுது. பட் இவங்க எல்லாருமே விதி விலக்குகள். அவங்க எப்படி போனாங்க, அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அதனால் இவங்க எல்லாமே நம்ம எந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம்னா விதி விலக்குகள் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் எடுத்துக்கணும். எக்ஸப்ஷன்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, எக்ஸப்ஷன்ஸ் எல்லா கேசஸ்லேயுமே இருக்கும். தட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. விதி விலக்குகள் என்றைக்குமே உதாரணங்கள் ஆகாது. அதனால் அவங்கள காரணமாக வச்சு நம்ம மன உளைச்சலோ, இவங்கள காரணமாக வச்சு நம்ம மன உளைச்சலோ, என்ன காரணங்களால் நம்ம தோல்விக்கு நம்மளை நாமளே ப்ளேம் பண்ணிக்கிட்டாலும் நிச்சயமாக அதற்கான காரணம் என்ன, இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அது எப்போ தெரியும் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம பேப்பர் உங்கள் கைக்கு வந்து அந்த மாதிரியான நிறைய ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். சரி சார், இப்போ ராவாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரியாலிட்டியை சொல்கிறேன், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. இன்றைக்கி என்னவோ இந்த ரிசல்ட் என்ன வந்திருக்கோ அதுதான். அந்த மீதி இருக்கிற 40,000 பேருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். என்ன ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கோ அந்த விஷயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணுறதை தவிர இப்போதைக்கு நம்மக்கிட்ட வேறு வழி இல்லை. கிளியர், ரைட். அப்போ இதுக்கு மேலே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸராக பேச போகிறதில்ல, ஒரு இன்ஸ்டிடியூட்டோட சார்பாக பேச போகிறதில்ல, உங்களோட ஒரு வெல்விஷராக உங்கள் தோள் மேலே தோள் போட்டு வாமச்சான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல, அந்த ஆங்கிள் இருந்து நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு மனசு விட்டுறாதீங்க. ஸோ போட்டித் தேர்வில், இந்த தேர்வில் இப்போ இந்த வெற்றியை மிஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். இன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் இதே மாதிரி 100 முறை இது மாதிரியான நபர்களை சந்திச்சிருக்கிறோம். நிறைய பர்சனலாக இது மாதிரியான தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம். இந்த வெற்றிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். நிச்சயமாக இந்த எக்ஸாமில் கிடச்சிரும் அப்படின்னு நினச்ச பல எக்ஸாமில் கிடைக்காம வந்திருக்கு, கிடைக்காதுன்னு நினச்ச சில எக்ஸாமில் கிளியர் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு வகையில் அந்த அடிப்படை தகுதியில் சொல்கிறேன். சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். ரைட். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நமக்கு இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த 40,000 பேருக்கும் நமக்கு இந்த வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும் அப்படின்னா, இமோஷனலி பேலன்ஸ். ஸோ ரொம்ப அன்பேலன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்க முடியாது, உங்களோட சிந்தனை தெளிவாக இருக்காது, நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு வகையில் அடுத்தது ப்ரொசீட் பண்ண முடியாது, நம்ம தவறுகளை நம்ம அடையாளம் கண்டுக்க முடியாது, அடுத்தது நம்மளை நாமளே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்மளை நாமளே அதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு தோல்வி பெற்ற மனிதனாக, ஒரு தோல்வியுற்றவனாக, ஆஸ் அ ஃபெயிலியர் கேஸாக, இதுக்கு மேலே யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்மளை நாமளே கொண்டுட்டு போய் வச்சு நம்மளை நாமளே ரொம்ப டீக்ரேட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். அப்போ அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. அப்படின்னா இன்றைக்கி நாம தான் இன்றைக்கி எல்லாருக்குமே ஆதாரம். இன்றைக்கி நாம் இந்த வாய்ப்பை தவற விட்டவர்கள் நாளைக்கு நம்ம இந்த வாய்ப்பில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க தான் போகிறோம். ஆனால் அதற்கு நாம் தெளிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளும் எந்த விஷயத்துலையும் நீங்கள் உள்ளே போயிடக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு அந்த எமோஷனல் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த எமோஷனல் பேலன்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதானே ரியாலிட்டி, இந்த ரியாலிட்டியை தாண்டி இப்போ நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து, எப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது தான், எந்த விஷயத்தையாவது மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்படலாம். இன்றைக்கி வெளிவந்த இந்த ரிசல்ட்டை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் வருத்தப்படலாம், ப்ளேம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிறதும், சுற்றி இருக்கிற விஷயங்களை ப்ளேம் பண்ணிக்கிறதும், அது எந்த வகையிலையும் ஒரு 1 or 2 days அந்த வலி இருக்கும். ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் அழுத்திட்டே இருக்கிறப்ப உங்கள் மீதான சுய நம்பிக்கை செதஞ்சு போயிடும். உங்களால் மீண்டு வர முடியாத அளவுக்கு அது உங்களை ஒரு அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டுரும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் இமோஷனலாக பேலன்ஸ் ஆகி வெளியில் வாங்க. வெற்றி பெற்றவர்கள் ஒவ்வொருக்கும் பின்னாடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோல்வி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அது ஒரு பிட்டர் ட்ரூத்து தான். ஆனால் அந்த பிட்டர் ட்ரூத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர். இந்த எமோஷனல் பேலன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு நீங்களே கேட்கிற கேள்விகளை தாண்டி இந்த இமோஷனல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோசியல் ப்ரெஷர்.
இந்த 4 பேர் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், சித்தப்பன் பெரியப்பன் என்ன சொல்லுவான், இப்படிங்கிற இந்த சுற்றி இருக்கிற 4 பேருக்காக நம்ம போராடி நம் வாழ்க்கையை அவர்களுக்காக தொலைத்தது தான் மீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும். அதே விஷயம்தான் இப்போவும் உங்களை பாதிக்கும். அந்த சுற்றி இருக்கிற அந்த சோஷியல் ப்ரெஷரை தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வென்றதையும் சொல்ல வேண்டாம், நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்ததையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அளவில் உங்கள் மைண்டை ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி நீ ஏற்கனவே சில பேர் நம்மளை சொல்லிகிட்டு இருப்பான், நீ எல்லாம் பாஸ் பண்ண வழியே இல்லை, அதெல்லாம் அப்படி இருக்கிறவன் தான் பாஸ் பண்ணுவான், இப்படி இருக்கிறவன் தான் பாஸ் பண்ணுவான், உனக்கு பாஸ் பண்ண வழியே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவனுக்கு இன்றைக்கி சும்மா இருந்த வாய்க்கு அவள் போட்ட மாதிரி, நான் தான் அப்போவே சொன்னேன்ல உனக்கெல்லாம் வராதுன்னு, அதான் நீ பாஸ் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உங்கள் மன உறுதியை இன்னும் பாதிக்கும். அந்த நபர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஸோ எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, அதே நபர்கள் நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கெல்லாம் அப்போவே தெரியும் நீ எல்லாம் பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறதற்கு எந்த கூச்சமும் இல்லாமல் அவங்களாம் அதையே சொல்லுவாங்க. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய உங்களை இகழ்ந்து பேசக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் இமோஷனல் பேலன்ஸை தொலைச்சிட வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரி சார், அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு இப்போ நான் 40,000 பேருக்கான கேள்வி அதுதான். ஏன்னா மீதி இருக்கிற பல லட்சக்கணக்கான பேர் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணலை அப்படிங்கிறப்ப அவங்க அப்போவே அதை ரியலைஸ் பண்ணி இப்போ ஒரு அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் மூவ் ஆனாக இருப்பாங்க. இப்போதைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணின ஆட்கள் யார் அப்படின்னா இந்த 40,000 பேர் தான். அப்போ இந்த 40,000 பேர் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ அடுத்தது நான் என்ன செய்யணும்? நான் 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், 2 வருஷம் வெயிட் பண்ணி எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல, டிசைட் ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ ரொம்ப சிம்பிள், நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுங்கள், இல்லை அமைதியாக ஒரு ரூமில் ஓய்விடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஆழ்ந்து யோசிங்க, இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் என்ன நினச்சி உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்க. அது நீங்கள் இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வந்திருக்கலாம், இந்த குடும்பத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தணும்னு வந்திருக்கலாம், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொண்டுட்டு வரணும்னு வந்திருக்கலாம், ஒரு பர்மனண்டான ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லை சார், எனக்கு பணம் காசுலாம் நிறையா இருக்குது, எனக்கு ஒரு மரியாதை வேணும் சொசைட்டியில், அதுக்காக வந்தேன்னு இருக்கலாம். என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி அரசு தேர்வுகள் அப்படிங்கிற இந்த பயணத்துக்குள்ளே உள்ளே நீங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன, நம்ம என்ன நினச்சி உள்ளே வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த காரணம் இன்றைக்கி நம்ம அச்சீவ் ஆகிருக்கிறோமா, இல்லை அந்த காரணத்தை அடைவதற்கான இந்த பயணத்தில் நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி நமக்கு இந்த தேர்ச்சி பெறலை, அதனால் நிச்சயமாக இந்த ரிசல்ட்டில் நமக்கு உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இதே விஷயத்தை நம்ம இதனால் வரைக்கும் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கிறோம், இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுனா வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை அவ்வளோதான் எல்லா வாய்ப்புகளும் மூடப்பட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்குறப்ப ஏன் இதை நான் பார்க்குறேன், இதை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து இந்த தோல்விக்கு அப்புறம் நாம் தொடர்ந்து இந்த எக்ஸாமை படிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களில் சில பேர் படிக்காமல் கூட போயிடலாம். பட் இந்த 2லையுமே எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் அது உங்களால் தான் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, எதன் காரணமாக எதன் பொருட்டு உள்ளே வந்தீர்கள், எதை காரணமாக வைத்து உள்ளே வந்தீர்கள், எதை அடைவதற்காக இந்த பயணத்தை நீங்கள் தொடங்குனீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வெளியில் போகிற முடிவை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அப்படி எடுத்தாலும் அது நீங்கள் தான் எடுக்க வேண்டும். நீங்கள் உள்ளே வந்த காரணம் உங்களுக்கு இப்போ வெளியில் போகிறதுக்கு போதுமானதாக இருக்குதா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து மனிதர்கள் நமக்கு கொடுப்பாங்க, அது மரியாதை. அந்த மரியாதை அது நமக்கு எதிர்படுற நபர்களை பொறுத்து அவர் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஆனால் சுயமரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடி சம்பந்தப்பட்டது. நீங்கள் இந்த போட்டியில் உள்ளே இருக்கணுமா வெளியில் போகணுமா அப்படிங்கிறத, இந்த தேர்வுக்கு அப்புறம் தொடர்ந்து தேர்வுக்கு படிக்கணுமா இல்லை இந்த தேர்வை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறத, நீங்கள் நினச்சி வந்த அந்த காரியத்தை தொடர்வதற்காக தொடர்ந்து நம்ம அரசு வேலைக்கான பயணத்தில் இருக்கணுமா இல்லை இந்த அரசு வேலைக்கான பயணத்தை விட்டே வெளியில் போயிடணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற அந்த சோஷியல் ப்ரெஷர், இந்த சமூக அழுத்தம் உங்களை அந்த முடிவை எடுக்கக்கூடாது. அப்படி இந்த புற அழுத்தங்களால், இந்த சோஷியல் ப்ரெஷரால், சமூக அழுத்தத்தால் நீங்கள் அந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய சுயமரியாதைக்கு விடப்பட்ட நேரடி சவால் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சுயமரியாதை அப்படிங்கிறது இந்த தேர்வில் தொடர வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அது நீங்கள் தொடரலாம், தொடராமல் கூட போகலாம், ஆனால் அந்த முடிவை நீங்கள் எடுங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், அரைக்கிணறு தாண்டிட்டோம், இவ்வளோ தூரம் படித்து வந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து தேர்வுகள் வரப்போகுது. இந்த வருஷம் கேலண்டர்
ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 4 நடக்க போகுது, குரூப் 2 நடக்க போகுது, குரூப் 1 நடக்க போகுது. தொடர்ந்து இந்த ஆண்டுகள் 3 தேர்வுகள் நடக்க தான் போகுது. இந்த வருஷம் வரக்கூடிய குரூப் 4ல குறைந்தபட்சம் 15,000 வேக்கன்சி ஃபில்லப் ஆக போகுது. இவ்வளவு வாய்ப்புகளும் இருக்கு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறப்ப நிச்சயமா புத்திசாலித்தனமா யோசிக்கிற ஒருத்தங்க என்ன செய்வாங்கன்னா, இவ்வளவு தூரம் பிரிலிமினரி படிச்சிருக்கிறோம், மெயின்ஸுக்கு படிச்சிருக்கிறோம், ஸோ நம்மளோட பேசிக்காக ஜிஎஸோட கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ரிச் ஆகிருக்கிறோம். இங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் இதை பாலிஷ் பண்ணி வேற மாதிரி டியூன் பண்ணி கொண்டுட்டு போனால் அடுத்து வரக்கூடிய குரூப் 4ல குரூப் 2ல நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உங்கள் மனதுக்கு உட்பட்டு நீங்கள் சிந்திக்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் இந்த முடிவை தான் எடுப்பீங்க. அப்படி நீங்கள் மாறுபட்டு ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த கண்டிஷனில் எடுப்பீங்கன்னா, இந்த சோஷியல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த ஃபீல்டை விட்டு போகிற முடிவை எடுப்பீங்க. அதனால தான் நான் சொன்னேன், இந்த சோஷியல் ப்ரெஷரால் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்காதீங்க, 2 நாள் பொறுமையாக இருங்க. இந்த புற அழுத்தங்களால் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் அடைய வேண்டிய உயரங்களை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், அது பிறருக்காக அல்ல. இந்த சுற்றி இருக்கிற 4 பேர் சொல்கிறவன்லாம் உங்கள் உயரத்தை முடிவு செய்ய முடியாது. உங்களால் முடியும் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் இங்கே தகுதி இல்லை. எப்போவுமே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்களாக ஒப்புக்கொள்ளாத வரை நீங்கள் இந்த உலகத்தில் எந்த துறையிலும் தோற்கவே மாட்டீர்கள். நீங்களாக ஒப்புக்காத வரைக்கும் நீங்கள் தோக்கலை, அவ்வளோதான். இந்த முறை வாய்ப்பு தவற விட்டுருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த போரை இழந்திருக்கிறோம். இந்த போர் இது வந்து ஒரு போர், இந்த போரை இழந்திருக்கிறோம். ஆனால் நாம் இன்னும் களத்தை இழக்கவில்லை. இந்த ஃபீல்டு இருக்குது, களமும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. எதிர்காலத்தையும் அதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தற்காலிகமாக இந்த போரில், இந்த குரூப் 2 அப்படிங்கிற இந்த போரில் நம்ம பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர்? எப்போவுமே ஒரு வெற்றி பெற்றவன் அடுத்த தேர்வுக்கு படிக்கிறத விட ஏற்கனவே படித்து அதில் கடைசி வரைக்கும் போய் இது மாதிரி நமக்கு இன்றைக்கி நம்ம வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நபர்களுக்கான அந்த வேகம், உத்வேகம் அது அடுத்தவர்களை விட ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். எப்போவுமே ஒன்று சொல்லுவோம், காட்டில் காயம்பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த காயம்பட்ட சிங்கமாக தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். அந்த காயம்பட்ட சிங்கத்தின் கர்ஜனை ரொம்ப பலமாக இருக்கணும். நான் வென்றே காட்டுகிறேன், இந்த டிஎன்பிஎஸ்சி என்னால் இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தேர்வுகளை கூட வெல்ல முடியாதா அப்படிங்கிற அந்த ஆக்ரோஷமும் அந்த உத்வேகமும் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடத்துலேருந்து அதை பிச் பண்ணி அடுத்ததை உடனே தொடங்குங்க. வெற்றிக்கு ரொம்ப எளிமையான ஒரு படி தான் நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த இடத்தில் விட்டோமோ அந்த இடத்திலிருந்து தொடங்குங்கள். அந்த தொடங்கிய அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்கள், தொடங்குங்கள், அதை தொடருங்கள் அப்படிங்கிறதான் வெற்றிக்கான ரொம்ப சிம்பிளான வழி. அதனால் அந்த வழிகளை தாங்கினா தான் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரூப் 2ல நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. ஆனால் அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கணும். அது வழி தான் தரும், அந்த வழியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த வழிகளை தாங்கி அடுத்தது வழி பிறக்குமா அப்படின்னா வழி பிறக்கும். அடுத்தது ஜூன் மாதம் குரூப் 4 வரப்போகுது, அடுத்தது குரூப் 1 வரப்போகுது, அதுக்கு அடுத்தது பின்னாடி குரூப் 2 வரப்போகுது. தொடர்ந்து தேர்வுகள் இருக்கக்கூடிய இந்த தேர்வு பயணத்தில் இவ்வளவு நாளும் படித்த, இவ்வளவு நாளும் பண்படுத்திய, இவ்வளவு நாள் பொறுமை காத்த, இவ்வளவு நாள் எல்லா அவமானங்களையும் சகித்து கொண்டு நீங்கள் படித்த, நீங்கள் குருவி சேர்ப்பது போல துளி துளியாக சேகரித்த உங்கள் அறிவு, நான் வெளியில் போகிறேன், இனிமேல் நான் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன் அப்படின்லாம் சில முடிவு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது அதிகபட்ச முட்டாள்தனமான ஒரு விஷயம். இந்த இடத்திலிருந்து இந்த பயணத்தை தொடர வேண்டும். அதற்கு நம்ம சில மாற்று ஏற்பாடுகளை பண்ணலாமே ஒழிய பயணத்தையே நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு. அப்படியான முடிவுகளை நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் ஒரு ஆஃபீஸராக பேசலை, ஒரு இன்ஸ்டிடியூட் சார்பாக பேசலை, ஒரு மென்டாராக கூட பேசலை, உங்கள் தோள் மேலே கை போட்டு பேசுகிற ஒரு தோழனாக நான் பேசுகிறேன். அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ இந்த தேர்வில் யாராவது பாஸ் பண்ணாங்களா, அவங்கள பார்த்து வியக்காதீங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க நம்மை விட எந்த வகையிலும் உயர்ந்தவர்கள் இல்லை, நாம் எந்த வகையிலும் அவர்களை விட தாழ்ந்தவர்கள் இல்லை. அதனால் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தானே ஒழிய இந்த போட்டியிலும் இந்த போட்டி களத்திலும் நம்ம தொடர்ந்து நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். கிளியர்? அதனால் எப்போவுமே நான் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு காமனாக இருக்கிற ஒரு மனிதனை விடவும் ஒரு போட்டித் தேர்வுக்கு, குறிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுடைய சிலபஸ் அவ்வளோ நல்ல ஒரு சிலபஸ். அது பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், யூனிட் 8 யூனிட் 9 இருக்கட்டும், ஒரு ரொம்ப வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு சிலபஸ் வந்து நம்ம குரூப் 2, நம்ம குரூப் 1 குரூப் 2க்கான ஒரு சிலபஸ். ஸோ நான் சொல்கிறேங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸு டு பி ஒர்ஸ்ட்டு, ரொம்ப கடைசி கேஸில் சார் இன்னொரு வருஷம் நான் படித்தும் கூட ஒரு தேர்வில் நான் பாஸே ஆகலை அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போவும் நீங்கள் உங்கள் காலத்தை இழந்திருப்பீர்கள். ஆனால்
வெளியில் இருக்கிற யாரோ ஒருவனை விட இந்த தேர்வுக்கு படித்த உங்களுடைய அறிவு மட்டமும் உங்களுடைய ஒரு பிரச்சனையை அணுகும் விதமும் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதமும் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலும் வேறு மாதிரி மாறி இருக்கும். ஸோ இந்த படிப்பு என்றைக்குமே வீண் போகாது. இந்த படிப்பு கட்டாயம் உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை பெற்றுத்தரும், ஒரு அரசு பணியை பெற்றுத்தரும். அதை தாண்டி உங்களை ஒரு அறிவிற் சிறந்த ஒரு மனிதனாக இந்த தேர்வுக்கான தயாரிப்பு உங்களை மாற்றி கொடுக்கும். ஸோ அட்லாஸ்ட் நாம் என்ன அடைய போகிறோம்? எதுவுமே இல்லை சார், எதுவுமே அடையலை அப்படின்னாலும் உங்களை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக, அறிவார்ந்தவனாக, 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம், இதுக்கு நீங்கள் படித்த படிப்பு, இதுக்கு போட்ட உழைப்பு, அது உங்களை ஒரு பெருமையான இடத்துல தான் கொண்டுட்டு வந்து நிறுத்தும். அதனால் இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு துணிந்து களமிறங்குங்கள். அந்த தேர்வில் நமக்கு இந்த வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட யார் வேணுனாலும் இந்த விஷயத்தை உடனே தொடங்குங்க. வண்ணதாசன் ஒரு வரி சொல்லுவார், இன்றிலிருந்து தொடங்கினால் கூட இன்னும் எத்தனையோ உயரங்களை அடைந்து விட முடியும் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக வண்ணதாசன் தமிழில் சொல்லுவார், இன்றிலிருந்து தொடங்கினாலும் கூட, இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து தொடங்கினாலும் கூட இன்னும் எத்தனையோ பல உயரங்களை அடைந்து விட முடியும் அப்படின்னு சொன்னது வண்ணதாசனுடைய வரிகள். இந்த வண்ணதாசனுடைய அதே வரிகளை தான் நான் இப்போவும் சொல்கிறேன். இன்றிலிருந்து தொடங்குங்கள். எந்த இடத்துல இருந்து வேணாலும் தொடங்குங்க. விட்ட இடத்திலிருந்து தொடங்குங்கள். இதனால் வரைக்கும் நம்பிக்கையோடு காத்திருந்தோம். அந்த நம்பிக்கை இன்றைக்கி உடஞ்சி சுக்குநூறாயிருச்சு. பரவாயில்ல. ஆனால் ஒரே நைட்டில் நமக்கு ஏதாவது நம்ம மாறிடுவோமா நம்ம உடனே அப்படின்னா இயல்பு கொஞ்சம் கஷ்டம்தான். மனித மனம் இன்பங்களை விட துன்பங்களை ரொம்ப ரசித்து உள்வாங்கும். துன்பத்தை நம்ம துன்பத்துக்குள்ளேயே உழண்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக இதெல்லாம் ஃபேக்ட். நமக்கு இன்பத்தை என்ஜாய் பண்ணுறதை விட துன்பத்துக்குள்ளே உழண்டு நாம் எதுக்கும் ஆகலை, ஒரு சுய பச்சாதாபத்தில் என்னால் நான் எதுக்கும் உபயோகமற்றவன், என்னால் தேர்வுகள்லாம் ஜெயிக்க முடியாது, பல பேர் அப்போவே சொன்னாங்க, நான் ஒரு பயனற்றவனாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுக்கு மனசு ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் வச்சுட்டு அந்த ஒரே நாளில் நீங்கள் இதிலிருந்து நான் வெளியில் வாங்கன்னு நான் சொல்லலை. 1 or 2 days எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்குக்கு, ஒரு தேட்டருக்கு, ஒரு பீச்சுக்கு, ஒரு ஜிம்முக்கு எதுக்காவது போங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருங்க. அதிகபட்சம் போகி பண்டிகைக்குள்ளே நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. அப்போ அந்த போகி பண்டிகைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? போகி பண்டிகைக்கு தமிழர் மரபில் ஒரு விஷயம் சொல்லுவோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பழைய தோல்வி மனப்பான்மையெல்லாம் வெளியில் விட்டுட்டு புதியன புகுதல் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு உள்ளவாங்க. அந்த நம்பிக்கையோடு உள்ள வர எல்லாருக்குமான ஒரு விஷயமா இந்த 2024 அமையும். இந்த 2024 குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது, எல்லா எக்ஸாமுமே இருக்குது. நிச்சயமாக நம்ம இதில் நல்லா படிக்க முடியும். அப்போ இதனால் வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லா படித்தவங்களுக்கு நீங்கள் களமாட வேண்டிய இடம், நீங்கள் களத்தில் இறங்கி நல்லா படிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது பொதுத்தமிழ். அந்த பொதுத்தமிழை நல்லா நீங்கள் படிக்கிறப்ப இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது. நல்ல ஒரு திட்டமிட்டு படிங்க. சிக்ஷாவில் நம்ம பொதுத்தமிழுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக 40 டெஸ்ட் வச்சுருக்கிற 30 டெஸ்ட் வச்சுருக்கிற ஒரு தனி டெஸ்ட் சீரியஸ், தமிழுக்கு மட்டுமே 30 தேர்வுகள் கொண்ட ஒரு தனி டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டால் நீங்கள் அலுவலக எண்ணில் ஆஃபீஸ் நம்பரில் கூப்பிட்டு அந்த டெஸ்ட் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. தமிழை ரொம்ப தமிழ் நம்மளை கை தூக்கி விடும். தமிழ் நம்மளை வாழ்க்கை கொடுக்கும். எந்த இடத்திலிருந்து விட்டமோ அந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய வெற்றியை தமிழ் நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதனால் இந்த தமிழுக்கான சிறப்பு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. தமிழை சிறப்பாக படிங்க. அந்த தமிழ் நல்லா படிக்கிறப்போ உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். 1, குரூப் 4 கட்டாயம் நீங்கள் ஒரு நல்ல பதவியை பெறுவீர்கள். 2வது, அடுத்து வரக்கூடிய குரூப் 2, அடுத்து வரக்கூடிய குரூப் 1 எல்லாத்துலேயும் தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சிறப்பாக எழுத முடியும். 3வது, அந்த மெயின்ஸில் தமிழ் இலக்கியம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டை மற்ற ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்களை விட பொது தமிழ் படித்த மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுத முடியும். அப்போ இப்போ இருந்து நம்ம பொதுத்தமிழை ஆரம்பித்து நம்ம படிக்கிறோம். அந்த எதிர்வரக்கூடிய குரூப் 4 தேர்வுகளை நல்லா எழுதுகிறோம். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற வாய்ப்பு. அந்த வாய்ப்பை, அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகணும். அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது. உண்மையிலேயே அந்த விஷயத்தை இதை நம்பி வாங்க. நிச்சயமாக அதை நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. வண்ணதாசனுடைய அதே வரியை தான் நான் சொல்கிறேன். இன்றிலிருந்து தொடங்கினால் கூட இன்னும் பல உயரங்களை உங்களால் நிச்சயமாக எட்டிவிட முடியும். களமும் காலமும் நமக்காக காத்திருக்கிறது. எந்த நிமிஷத்துலேயும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை நிச்சயமாக உயர்த்தும். ரைட்? தேங்க்யூ ஸோ மச்.